அனைவருக்கும் வணக்கம். இளமை திரும்பதே சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம மறந்து போன பாரம்பரிய அரிசிகளான மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி போன்ற அரிசிகள் இப்போ பரவலா நாம பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியல. அதை வாரத்துல எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம், எப்படி சமைச்சா அதோட சத்துக்கள் முழுமையா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. முதல்ல நாம வாங்கிட்டு வர பாரம்பரிய அரிசியான மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி போன்ற அரிசிகளை நாம கண்டிப்பா ஊற வைக்கணும். நார்மலா ஒயிட் ரைஸ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும். ஆனா இந்த பாரம்பரிய அரிசிகளான மாப்பிளை சம்பா போன்ற அரிசிகளை இரவு முழுவதும் ஊற வைக்கணும். ஏன்னா அது மேக்சிமம் பாலிஷ் பண்ணாம வருது, இல்லைன்னா செமி பாலிஷ் பண்ணி தான் வருது. சோ அதை கண்டிப்பா ஒரு 8 மணி நேரம் ஊற வைங்க, இல்லைன்னா இரவு முழுவதும் ஊற வச்சு காலையில சாப்பிடுறது நல்லது. பாரம்பரிய அரிசிகள் சிகப்பு, கருப்பு போன்ற கலர்ல இருக்கும். எவ்வளவு அடர்த்தியா கலர் இருக்கோ அவ்வளவு சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதனால அதை நீங்க காலை வேளையில எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. இரவு எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாம். சரி, வாங்க முதல்ல எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். அந்த பாரம்பரிய அரிசியை நல்லா கழுவிட்டு இரவு முழுக்க ஊற வச்சிருங்க. காலையில எழுந்ததும் அந்த அரிசியை இன்னொரு டைம் நல்லா களைஞ்சிட்டு நீங்க குக்கர்ல வைக்கிற மாதிரி இருந்தா 1க்கு 3 மடங்குக்கு மேல ஊற்றணும். ஏன் மேல சொல்றேன் அப்படின்னா, 1க்கு 3 மடங்கு போதும். ஒருவேளை உங்க அரிசி ரொம்ப பழையதா இருந்துச்சுன்னா 3க்கு மேல தேவைப்படும். ஆனா நீங்க கண்டிப்பா பாரம்பரிய அரிசியோ இல்ல எந்த அரிசியா இருந்தாலும் குக்கர்ல சமைக்கிறத தவிர்த்துட்டு பாத்திரத்துல உலை ஊற்றி சமைக்கிறத பழகிக்கோங்க. அப்படி சமைக்கிறப்ப முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அது கொதிச்சதும் இந்த ஊறிய அரிசியை உள்ளே போட்டு கொதிக்க வச்சுட்டு எப்பவும் போல் சாதத்தை வடித்து சமைச்சிருங்க. நம்ம ஏன் இரவு முழுக்க ஊற வைக்க சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அது குக்கரில் விசில் விடுறப்ப வெந்து வரும். ஆனால் அதை மென்று சாப்பிட்றப்ப ஜவ்வு மாதிரி நல்லா இருக்காது. அது இரவு முழுக்க ஊறினா தான் நல்லா பஞ்சு மாதிரி பார்க்கறக்கும் இருக்கும், சாப்பிட்றக்கும் இதமா இருக்கும். சரிங்க, இந்த மாதிரி சமைச்ச மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி அரிசிகளை எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு தெரியுமா? இது மிகவும் சத்துக்கள் நிறைந்தது. அதனால கண்டிப்பா உடல் உழைப்பு இருக்கிறவங்க தினமும் எடுத்துக்கலாம். அவங்களும் பகல் வேளையில எடுத்துக்கிறது நல்லது. ஒருவேளை உடல் உழைப்பு கம்மி அப்படின்னா வாரத்துல 2 அல்லது 3 நாள் எடுத்துக்கோங்க. அதுவும் வயசானவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க காலையில பழைய சாதம் மாதிரி கரைச்சு குடிக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா அந்த பாரம்பரிய அரிசிகள் சத்து மிகுந்தது. அது கூட நீங்க கீரை வகைகள் பொரியல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரணம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த பாரம்பரிய அரிசிகளை காலை வேளைகளில் கூழ் மாதிரியோ இல்லை பழைய சாப்பாடு மாதிரியோ நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு அருமையான பாரம்பரியமான பழைய சோறு முறையை சொல்கிறேன். அந்த முறையில் நீங்கள் இந்த பாலிஷ் பண்ணாத பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு ரொம்பவும் பலமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்பவும் போல் அந்த பாரம்பரிய அரிசியை இரவு முழுக்க ஊற வச்சு நல்லா உலை ஊற்றி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக கஞ்சியை வடிப்பீங்க இல்லையா, அந்த கஞ்சியை எடுத்து ஓரமாக வைங்க. இப்போ அந்த சாப்பாடும் தனியாக இருக்கட்டும், கஞ்சியும் இருக்கட்டும், அது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அந்த சாப்பாட்டுக்குள்ளே அந்த வடித்த கஞ்சியை உள்ளே ஊற்றிடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணியை ஊற்றிடுங்க. இது ஒரு 1.5 நாள் இல்லை 2 நாள் அப்படியே இருக்கட்டும். சுத்தமான பாத்திரத்தில் அதை ஊற வைங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சாப்பாடும் தண்ணீரும் கஞ்சியும் கலந்த கலவை இருக்கும் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக அதுக்குள்ளே கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் அளவு சிறிய அளவு இஞ்சி அதை போட்டுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், பழைய சாப்பாடு ஊற வைக்கிறப்ப ஒரு பிஞ்சு சீரகத்தை உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்சிக்குள்ளே இந்த பழைய சாப்பாடு கஞ்சியெல்லாம் போட்டிங்க இல்லையா, அதுக்குள்ளே கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் இதை போட்டு பல்ஸில் ஒரு சுற்றி எடுங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சா கூழ் மாதிரி போயிடும். உங்களுக்கு பழைய சாப்பாடு மாதிரி வேணும் அப்படின்னா பல்ஸில் அரைச்சிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பலமாக இருக்குங்க. ஹெவியான வேலை செய்கிறவங்க இது மாதிரி பாரம்பரிய அரிசியில் பழைய சாதம் செஞ்சு சாப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கையிலேயே ஒருத்தர் தூக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு பலமானதுங்க. கண்டிப்பாக இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க தினமும்
இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம். உடல் உழைப்பு கம்மியா இருக்கிறவங்க வாரத்துல 2 டூ 3 நாள் எடுத்துக்கோங்க. வயசானவங்க இந்த மாரி பழைய சோறு மாரி சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேற வகையா எப்படி இந்த பாரம்பரிய அரிசிகள சாப்பிடலாம் அப்படின்னா, மதியத்துக்கு நார்மல் சாப்பாடு மாரியே இத சாப்பாடு மாரி செஞ்சு சாப்பிடலாம். ஆனா, இது அதிகமா எடுத்துக்க முடியாது. ஸோ, இந்த மாரி சாப்பாடு சாப்பிடுறப்போ ரசம், பொரியல் அது மாரி சிம்பிளான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அது இலகுவா இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு கவுனியில பாயாசம் அதெல்லாம் செய்வாங்க. அதுவுமே நீங்க காலை வேளைகள்ல எடுத்துக்கிறது நல்லது. கருப்பு கவுனி அந்த காலத்துல ராஜாக்கள் சாப்பிட்ட உணவுங்க. ராஜாக்கள் எவ்வளவு உடற்பயிற்சி, போருக்கெல்லாம் போவாங்க. அவங்க எடுத்துக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசிய நீங்க தினமும் எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா வாரத்துல 2 அல்லது 3 நாள் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஜீரணம் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்து மிகுந்ததா இருந்தாலும், அத நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால காலை வேளைகள்ல சாப்பிட்டு இந்த பாரம்பரிய அரிசியோட முழு பயன்களையும் பெற்றுக்கோங்க. சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாரம்பரிய அரிசிகளை தவறான முறையில சமைக்கிறாங்க, தவறான முறையிலையும் உட்கொள்றாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாரம்பரிய அரிசிகள் சத்து மிகுந்தவை. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஹீட்டிங் பாயிண்ட் இருக்கும், அதாவது வேகிற நேரம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது தன்மைகள் இருக்கும். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சத்துமாவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி, சுண்டல் அது மாதிரி நிறைய வகையான தானியங்களை ஒட்டுக்கா போட்டு அதை வெயில காய வச்சு அரைச்சு சத்து மாவு மாதிரி பண்ணுறோம். அது சத்து மீதியானது, கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பாயிலிங் பாயிண்ட் வேற. அதுவும் இல்லாமல் வயசானவங்களுக்கு அவ்வளோ சத்துக்களை போட்டு ஒரே பவுடரில் பண்ணோம் அப்படின்னா அது ஜீரணம் பண்ணுறக்கு ரொம்ப கஷ்டங்க. அதனால நாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை தனியாக சமைச்சு சாப்பிட்லாம். கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன கஞ்சி இருக்கு இல்லையா, அதை வாரத்துக்கு 2 டைம் குடிச்சு பாருங்க. இது மாதிரி ப்ரோபயாட்டிக் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ முக்கியமாக வயசானவங்க நிறைய வகையான தானியங்களை போட்டு அதை பவுடர் பண்ணி கஞ்சியை காய்ச்சறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றா நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க. அப்போ தான் நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணிக்கும். நம்ம நிறைய சத்துக்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டு உடம்பு அப்சார்ப் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றதெல்லாம் வீணாக போகக்கூடாது இல்லையா? அதான் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பழைய சாத முறையை நீங்கள் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக 21 நாள் குடிச்சு பாருங்கள். உங்கள் ப்ரோபயோட்டிக் லெவல் கண்டிப்பாக அதிகமாகுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாம் நிறைய பேரை பார்த்துருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிட்றேன் அப்படின்ட்டு பாரம்பரிய அரிசிகளை வாங்கிட்டு அதை இந்த மாதிரி கலந்து சத்து மாவாக கூழாக வச்சு சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம எப்படி தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டும். இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய வந்துட்டுருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இளமை திரும்பதே, இனி இளமையாய் வாழலாம் வாங்க.